இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு முதற்கண் நன்றிகளை அருளுகின்றோம். மேலுமாக தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்யவிருக்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களுக்கு ஆசிரையும் அருளையும் நிறைவாக தந்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்போதும் இவர்களது உள்ளம் தவறுகிறது, என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அழிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவுரை கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள், ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள்.
உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் குரலுக்கு செவிசாயுங்கள். Hallelujah, 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 hallelujah. விண்ணிலே தேவன் நீரே, மண்ணிலே ராஜன் நீரே. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இலக்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் இலக்கு அழகான இலக்குத்தான். ஆனால் அழகான இலக்கை கூட எல்லாராலும் அடைந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு பார்த்தால் அநேகரால் அது முடிவது இல்லை. ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எப்பொழுதும் கடினமாக இருந்தால் இலக்கு எப்பொழுதும் அழகானதாக இருக்கும். பாதை கரடுமுரடானதாகவே இல்லை, ரொம்பவும் இலகுவானதாக இருக்குமாக இருந்தால் இலக்கு அவ்வளவு சுவாரஸ்யமானதாக இருக்கவே முடியாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். அன்னைக்கு எத்தனையோ பேர் குஷ்டரோகம் என்கின்ற தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ஊருக்கு புறம்பே தள்ளி வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் அவர்களை ஒதுக்கி வைத்த பொழுது அது கஷ்டமாகத்தான் இருந்தது. அந்த வேளையில் அவர்களது இலக்கு என்ன அப்படி என்றால், எப்படியாவது நற்சுகம் அடைந்து
நாங்கள் திரும்பவும் ஊருக்குள் வந்து விட வேண்டும். அவர்களது இலக்கு அழகானதுதான். ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது கடினமான பாதை. அவர்களால் ஊரை விட்டு உள்ளே வர முடியாது. உள்ளே வருவதாக இருந்தால் அடுத்தவர் கண்களுக்கு படாமல் வர வேண்டும். எப்படி வருவது? ஆகவே யோசித்தார்கள், எதற்கு நாம ரிஸ்க் எடுக்கணும்? கடினமான பாதை வேண்டாமே. ஆரம்பத்துல இந்த இடம் கஷ்டமாத்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருஷங்களாகி விட்டனவே. எங்களது வியாதி எங்களுக்கு பழகி போய்விட்டதே. அப்போ இதுவே அழகாகத்தானே இருக்கிறது அப்படி என்று நினைச்சபடியால அவர்கள் எந்த ஒரு கடினமான பாதையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்னைக்கு வேதத்துல நற்செய்தி வாசகத்துல ஒருத்தன், இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தன், அங்க இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன், அவனுக்கு பழகி போன அந்த குஷ்டரோகிகள் கூட்டம் இருக்கிறதே, அங்கு இருந்து அவர்களை போன்று எண்ணாமல் எனக்கும் அழகான ஒரு வாழ்க்கை வேண்டும், என்னுடைய இலக்கு அழகான வாழ்க்கை, இந்த குஷ்டரோகத்தோடு தொழுநோயோடு நான் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடையாது, இதிலிருந்து விடுதலை அடைந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு முடிவு கட்டினான். என்ன நடந்தாலும் காரியம் இல்லை, எத்தனை பேர் பார்த்தாலும் காரியம் இல்லை, அடுத்தவர் கண்டால் என்னை கல்லால் அடிப்பார்கள் தான், ஆனாலும் நான் அவர்கள் கல்லடிக்கு பயப்படல, ஆண்டவரை நோக்கி நான் வரப்போகிறேன், என்னுடைய நம்பிக்கை என்னை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடினமான பாதையில ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயேசு கிட்ட வந்தான். அவனுடைய இலக்கு அழகானது அல்லவா? ஆகவே அவன் நம்பிக்கையோடு வந்தான், கடினமான பாதையில வந்தான். அவன் விரும்பினபடியே குணமடைந்தான். இயேசுவால் குணமடைந்து திரும்பி போனான். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு உங்களது வாழ்க்கையின் இலக்கு எவ்வளவு அழகானதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதனை அடைந்து கொள்வதற்கான பாதை கடினமாக இருக்கிற பொழுது அதை பார்த்து பயந்து ஒதுங்குவீர்களாக இருந்தால் இலக்கை அடைய முடியாது. தொடர்ந்து கடினமான பாதையில் நடக்க தொடங்குங்கள். உங்க உடம்புல இருக்கிற வியாதி, அதனோடு வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா? கிடையாது இல்லையா? மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல இல்லையா? There is no any improvement. You are taking those medicines year after year. தொடர்ச்சியாக வருஷக்கணக்காக நீங்க மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா உடம்புல இருக்கிற அந்த கேன்சர் வியாதி போகல, சிறுநீரக பிரச்சனை சரி வரல, முள்ளந்தண்டு வலி பிரச்சனை சரி வரல, மூட்டு வலிகள் சரி வரல, சுகர் பிரச்சனை தீரல்ல, கொலஸ்ட்ரால் பிரச்சனை தீரல்ல, பிரஷர் நோய் உங்களை விட்டு நீங்கல்ல. இப்படி எதுவுமே உங்களை விட்டு நீங்கலன்னா இதுவே போதும் அப்படின்னு நீங்க மருந்து மாத்திரைகளை மாத்திரை நம்பிக்கிட்டு வாழ போறீங்களா? அல்லது இந்த மருந்து மாத்திரைகளை எப்படி டெய்லி எடுக்கிறீங்களோ அதே போன்று டெய்லி நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிக்க போறீங்களா? கேளுங்க. அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் தெய்வமே, என்னுடைய உடல் உமக்கு சொந்தம், ஏன்னா நான் படைக்கப்பட்டிருப்பது உம்முடைய சாயலில், அங்க உமக்கு எந்த வியாதியும் கிடையாது, நீர் ஆரோக்கியமாக இருக்கிறீர். அது போன்று என்னுடைய வியாதிகளை என் கிட்ட இருந்து முழுவதுமாக நீக்கிவிட்டு என்னை உம்மை போன்று ஆரோக்கியம் உள்ளவனாக மாற்றும் அப்படின்னு ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 மாதம் இல்ல, 1 வருஷம் இல்ல, நீங்க பரிபூரண சுகமடையும் வரைக்கும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அவரு கிட்ட நம்பிக்கையோடு நீங்க கேட்பீர்களாக இருந்தால், இப்ப நீங்க கடந்து போகின்ற பாதை இருக்கிறதே அது கடுமையானதாக இருக்கலாம், கடினமானதாக இருக்கலாம், ஆனால் உங்களது இலக்கு அழகானது. அந்த அழகான இலக்கை நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த ஒரு நாள் கண்டுதான் கொள்ள போகிறீர்கள். ஆமென். நீ தந்த வாழ்க்கையாவும் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம்.
நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன்னை மட்டும் நீங்க சொல்லி சொல்லாதே. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறி இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையாசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். Body and blood of Christ, bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இன்றைய நாள் இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு நீர் இருக்கின்றபடியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow.